ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பிரியாணி தான். முட்டை போட்டு பிரியாணி, எக் பிரியாணி ரெசிபி தான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 6 முட்டையை 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு அதை உரித்து எடுத்திருக்கேன். முட்டையில் பார்த்திங்கன்னா மஞ்சக்கரு இல்லாத பகுதியை நல்லா கத்தியை வச்சு கீறிக்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் காரம், உப்பு எல்லாமே முட்டையில் போகும். அதனால தான் நம்ம கீறி வச்சுக்கணும். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம உரிச்சு வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முட்டையோட நிறம் நல்லா சிவப்பாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, 1 மராட்டி மொக்கு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீரி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். 2 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. 2 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா இல்லைன்னா இந்த இடத்துல கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புதினா சேர்த்ததுக்கப்புறமும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் தான் நான் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அளந்தேன். அரிசியோட அளவு 400 கிராம். இந்த கிளாஸில் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். மொத்தமாக 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியோட அளவு 400 கிராம். நல்லா தண்ணியில் 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு இப்போ அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நிதானமாக கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுடைய பாஸ்மதி அரிசியை பொறுத்து விசில் விட்டுக்கோங்க. ஒரு சில அரிசிக்கு விசில் அதிகமாக தேவைப்படும், ஒரு சிலதுக்கு தேவைப்படாது. விசில் ப்ரெஷர் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இதுவுமே ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரைத்தாவோட வச்சு பரிமாறினீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.